உங்களுக்கு மனுஷங்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இந்த வாழ்க்கையில் பொய்க்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது. நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அது இனிப்பாக இருக்கும், அதை மற்றவங்க சொல்லி கேட்கும்போது கசப்பாக இருக்கும். உங்கள் கூட இருக்க உண்மையான ஆளுங்களோட கோபத்தை பொறுத்துக்கோங்க. உங்கள் அன்புக்காக உங்கள் கூட இருக்கவங்க உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு உங்களை விட்டு போனால் அவங்கள சமாதானப்படுத்துங்க. இதே தேவைக்காக பழகிறவங்க உங்களை விட்டு போனால் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் செய்கிற தப்பே தான். தேவைக்காக பழகிறவங்க போனால் தான் அவங்கள போய் தாங்குவாங்க. ஒருத்தன் செத்ததுக்கப்புறம் அவனை புகழ்கிறதும் ஒருத்தனை மனசளவில் காயப்படுத்திட்டு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதும் ஒன்று தான். ரெண்டுக்குமே எந்த பயனுமே கிடையாது. மெச்சூரிட்டிங்கிறது வயசில் இல்லை, சிச்சுவேஷனில் இருக்குது. யார் ஒருத்தங்க நமக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம குழந்தையா மாதிரி சேட்டைகளை காட்டுவோம். அதே யார் ஒருத்தங்க நம்ம சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம இளமை பருவத்துக்கு போய் நம்ம காதலை காட்டுவோம். அதே யார் ஒருத்தங்க நம்ம கலாய்ச்சி அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட வயசானவங்கள மாதிரி அமைதியாக இருப்போம். உங்களுக்கு மதிப்பில்லாத இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. அது ஒருத்தங்களோட வீடாக இருந்தாலும் சரி, மனசாக இருந்தாலும் சரி. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் தயவு செஞ்சு இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை தீர்த்துட்டு தூங்குங்க. ஏன்னா சாவுங்கிறது மறுபடியும் சந்திக்கிற சந்தர்ப்பத்தை கொடுக்காது. அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கடுகதை சரி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பை.